நேற்றிரவு எனது ஆன்லைன் பேட்ச் மாணவர் ஒருவர் எனக்கு மெசேஜ் பண்றார். சார், என்னால 2017 பொருளாதார வினாத்தாள் முழுவதையும் தூக்கத்துல கூட ஒரு வார்த்தை விடாம சொல்ல முடியும். ஆனா, நான் இன்னைக்கு எழுதின அந்த மார்க் எக்ஸாம்ல என் மனசு முற்றிலும் மாறிவிட்டது. இதே பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கும் இருக்கும். தேர்வு காலம் நெருங்கும் பொழுது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு உணர்வு தான் இது. இத அப்படியே நிறுத்துங்க. ஏன்னா, அடுத்த சில நிமிடங்கள்ல நான் உங்களுக்கு வெறும் வார்த்தைகளையோ அல்லது பொதுவான ஊக்கமூட்டும் வாசகங்களையும் மட்டும் கொடுக்க போறதில்ல. நான் உங்களுக்கு சரியான கால அட்டவணைய இந்த 1 வாரத்துக்கு குடுக்க போறேன். உங்க முழு பார்வையையும் மாற்றக்கூடிய ஒரு புள்ளி விவரம் இது. ஒரு தேர்வுல இறுதி கட்டத்துல மட்டும் 83% மதிப்பெண்கள மாணவர்கள் இழக்குறாங்க. பாடத்திட்டம் பெருசா இருக்கிறதுனாலயோ, இல்ல கேள்வித்தாள்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதோ இதுக்கு ரீசன் இல்ல. இது நமக்கு நாமே ஏற்படுத்திக்கின்ற ஒரு மன அழுத்தம் மட்டும் தான் காரணம். இது எல்லாத்தையும் கடந்து எக்ஸாம் ஹால்ல நீங்க ஒரு கொஸ்டின மிஸ்டேக் பண்ணத நெனச்சு 10 நிமிஷம் வீணாக்குறது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த கேள்விய நீங்க தவறா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது அடுத்து வரப்போற கேள்விகளையும் தவறா செய்வதற்கு மட்டும் தான் உங்கள உந்துமே தவிர்த்துட்டு, வேற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தாது. அதனால நீங்க தவறா பதிலளித்த அந்த கேள்விய மறந்துட்டு, மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மிகச்சரியா பதிலளிக்க நினைக்கணும். தேர்வு நாள் நமக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம சிலபஸ பிரிண்ட் எடுக்க சொல்லி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சிலபஸ் உங்க கையில இருந்தா அத கையில எடுங்க. மொத்தம் 3 கலர் பென் எடுத்துக்கோங்க. கிரீன், எல்லோ, ரெட். எல்லோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு கலர் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது. கிரீன் கலர்ல உங்களுக்கு என்ன டாபிக் ரொம்ப நல்லா தெரியும். இதுலேருந்து கேள்வி வந்தா நிச்சயமா நான் அட்டெண்ட் பண்ணிடுவேன்றதெல்லாம் கிரீன் கலர்ல மார்க் பண்ணுங்க. எல்லோ கலர். இத பத்தி எனக்கு தெரியும். ஆனா, கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்கு. நூக் அண்ட் கார்னர் எனக்கு தெரியாது. ஆனா, ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன்றத அந்த எல்லோ கலர்லயோ இல்ல வாட் எவர் இட் மே பி த கலர் யூ ஹேவ் அதுல கலர் பண்ணுங்க. ரெட் கலர். இந்த டாபிக் வந்துச்சு அப்டின்னா, நான் நிச்சயம் கலக்கத்த உண்டு பண்ணும். இது நான் இன்னும் வெல் வெர்ஸ்டா இல்ல அப்டின்னு நெனைக்கிற டாபிக்க ரெட் கலர்ல மார்க் பண்ணுங்க. உங்களுடைய முதன்மை நோக்கம் ரொம்ப எளிமையானது. முடிஞ்ச வர எல்லோ கலர்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு கலர்ல நீங்க மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த டாபிக் எல்லாத்தையும் கிரீன் கலருக்கு மாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. நீங்க 25 நிமிஷம் ரொம்ப ஃபோகஸ்டா படிங்க. 25 நிமிஷம் ஃபோகஸ்டா படிச்சுட்டு, படிச்ச டாபிக்லேருந்து கேள்வி பதில அட்டெண்ட் பண்ணி பாருங்க. 5 நிமிடம் பிரேக் எடுங்க. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. திரும்ப திரும்ப இந்த ரொட்டீன பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து வரப்போற இந்த 5 நாள். அப்போ உங்களோட முதன்மை நோக்கம் என்ன? பிஃபோர் த எக்ஸாம் டே எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிரீன் கலர்ல மாத்தணும். ரெட் கலர பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்தது நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு கவனமான ஒரு நடவடிக்கை என்னன்னா, மார்க் டெஸ்ட் எழுதுறது. நீங்க மார்க் டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப கவனமா நேர மேலாண்மைய கடைபிடிக்கணும். தேர்வு 3 1/2 மணி நேரம் நடக்கப் போகுது அப்டின்னா, அந்த 3 1/2 மணி நேரத்துக்குள்ளார உங்களால தேர்வ முடிக்க முடியுதான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதும் மிக விரைவா அத சரி பண்ணுங்க. அதுல நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்டின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது 3 விஷயத்த கவனத்துல கொள்ளுங்க. அற்பமான தவறு, கருத்து தெளிவின்மை, கேள்வி பொறி. இந்த அற்பமான தவறு என்பது என்ன அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினையே நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க. இது அற்பமான தவறு. அத தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அத மிக கவனமா எடுங்க. கருத்து தெளிவின்மை. ஒரு கொஸ்டின நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு ஆன்ஸர் பண்றது. அப்போ இந்த மாரி கேள்விகள்ல நான் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணேன் அப்டின்றத மிக தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது கேள்வி பொறி. இந்த கேள்வி பொறி என்பது ட்விஸ்டட் கொஸ்டின். ட்விஸ்டட் கொஸ்டின்ல நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன், எந்த கான்செப்ட்ட நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன்றத திருத்திக்கோங்க. உங்க பிழைகள நீங்களே உன்னிப்பா பகுப்பாய்வு செய்யும்போது, ஒரு குறிப்பிடத்தக்க வடிவமைப்ப நீங்க பார்ப்பீங்க. நீங்க சரியான ஆன்ஸர எழுதுவதற்கு நீங்க மேம்பட்டிருப்பத உங்களாலேயே உணர முடியும். இப்போ உங்களுக்கு மீதம் இருக்க ஆற்றல நீங்க எங்க செலுத்த வேண்டும் என்பத மிகச் சரியா புரிஞ்சுக்கணும். நுணுக்கங்கள்ல கவனத்த செலுத்துவதா, இல்ல குறிப்பிட்ட கருத்துகள்ல கவனம் செலுத்துவதா என்பத நீங்க கண்டறிஞ்சு, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கான திட்டத்த வடிவமைச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிடம் விறுவிறுப்பான ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. இல்ல நீங்க ஸ்டடி ரூம்ல இருந்து வெளில வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேர்வு நெருங்க நெருங்க உங்களுடைய மனத நீங்க எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருப்பீங்க என்பது உங்களுடைய வெற்றிய உறுதி பண்ணும். ஹை யீல்டிங் மைக்ரோ நோட்ஸ். எக்ஸாம் டே நெருங்க நெருங்க நீங்க இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறத முற்றிலுமா தவிர்த்திடணும்.
நீங்க எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸ மட்டும் தான் நீங்க படிக்கணும். மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ், ஸ்டிக் நோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. இது உங்கள் மன அழுத்தத்த வெகுவா குறைக்கும். நீங்க இப்போ எக்ஸாம் டேவுக்கு பிரிப்பேர் ஆக போறீங்க. இப்போ ஞாயித்துக்கிழமை எக்ஸாம். சனிக்கிழமை அன்னைக்கு உங்க மந்திரம் ரொம்ப எளிமையானது. அமைதி ஒரு திறமை. எந்த சூழ்நிலையிலும் எந்த புதிய விஷயத்தையும் தொடாதீங்க. அன்னைக்கு எந்த ஒரு புதிய தகவலையும் நீங்க யாருக்கும் பகிரவும் வேணாம். யார்கிட்ட இருந்தும் பார்க்கவும் வேணாம். யார்கிட்ட இருந்தும் கேட்கவும் வேணாம். இது உங்களுக்கு பீதிய மட்டும் தான் உண்டாக்கும் மற்றும் உங்க கவனத்த சிதறடிக்கிறதுக்கான செயல்பாடா கூட இருக்கலாம். காலையில உங்க அதிக மதிப்பெண் தரக்கூடிய மைக்ரோ நோட்ஸ் ஃபுல்லா படிங்க. உங்களோட ஃபார்முலா ஷீட்ஸா இருக்கட்டும், அத மட்டும் படிங்க. ரொம்ப அமைதியா இருங்க. இது ஒரு விரைவான உறுதியளிக்கும் மறுபார்வை. ஆழ்ந்த ஆய்வு இல்ல அப்படின்றத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஆஃப்டர்நூன்ல உங்கள் கவனத்த முழுவதுமாக மன தயாரிப்புக்கு மாற்றவும். பிரீத்திங் எக்சர்சைஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு 4 செகண்ட் மூச்ச உள்ள இழுங்க. 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 4 செகண்ட் வெளிவிடுங்க. இந்த மூச்சு பயிற்சி உங்களுடைய ரத்த அழுத்தத்த குறைப்பதற்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். உடலியல் ரீதியான அமைதிய விட, மன ரீதியான அமைதி ரொம்ப அவசியம். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போறோன்றத முன்னாடியே எடுத்து வைங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்களா? நாளைக்கு நீங்க என்ன ஐடி எடுத்துட்டு போணும்? நீங்க ஒரிஜினல் ஐடி தான் கொண்டு போணும். அப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேனான்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எடுத்து வச்சது இல்லாம, உங்களுக்கு ரொம்ப நம்பகமான வீட்டில் உள்ள நபர, இது எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் பார்க்க சொல்லுங்க. இது எல்லாத்தையும் நீங்க மிக கவனமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அலார்ம் வைக்கிறது. எக்ஸாம் டே முன்னாடி நாளு மொபைல ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ட்ல வச்சுட்டு தூங்குங்க. அணுகாத மாரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நாள் காலையில ஞாயித்துக்கிழமை எக்ஸாம் நாள் அன்னைக்கு காலையில 5:45 மணிக்கு நீங்க எழுந்திரிச்சா போதும். பெரும்பாலான மாணவர்களுக்கு நம்மளுடைய சேம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கும் உங்களுக்கும் 1 மணி நேரத்திலிருந்து 1 1/2 மணி நேரத்துக்குள்ள தான் டிராவல் டைம் இருக்கு அப்படின்னா 5:45க்கு மேல எழுந்து கிளம்புங்க. ஒரு 400 ml வெதுவெதுப்பான தண்ணிய குடிங்க. அதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிங்க. இது வெறும் நீரேற்றம் மட்டுமல்ல, உங்கள ரொம்ப நிதானமா வச்சிருக்கிறதுக்கும், உங்களோட செரிமானத்த தூண்டுவதற்கும் இது ஹெல்ப் பண்ணும். காலையில 6 மணிக்கோ, இல்ல 6:15க்கோ நீங்க ரெடி ஆகுறதுக்கு போயிடுங்க. காலையில எந்த ஒரு தேவையில்லாத ஒரு உணவையோ, இல்ல புது உணவையோ நீங்க உண்ண வேணாம். ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் எஸ்பெஷலி வாழைப்பழம் ரொம்ப நல்லது. நீங்க ரெடி ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, உங்களோட மைக்ரோ நோட்ஸ மட்டும் படிங்க. வேற எந்த ஒரு புத்தகத்தையும் தூக்கிக்கிட்டு சுமக்காதீங்க. பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் வீட்லயே வச்சுட்டு போயிடுங்க. வெறும் உங்களுடைய நோட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய நோட்ட மட்டும் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி ஜெராக்ஸ் காப்பியா இருந்துச்சா, அத மட்டும் எடுத்துட்டு போங்க. அதிகபட்சமா உங்களுடைய டிராவல் டைம் 1 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரம்னா 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார வீட்லேருந்து போயிடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹால் உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்குள்ள என்னால ரீச் ஆயிட முடியும் அப்படின்னா 7:30 மணிக்கு மேல கிளம்புங்க. 7:30 மணிக்கு மேல கிளம்புங்க. 8:30 மணிக்கு மேல எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போங்க. நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிட்டு ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க. யார பத்தியும் கவலைப்படாதீங்க. யாரு படிக்கிறதையும் நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு காது குடுக்காதீங்க. நீங்க மட்டும் ரொம்ப தனிமையா, ரொம்ப காமன் கம்போஸ்டா நீங்க எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸ மட்டும் படிங்க. போதுமான அளவுக்கு புதிய விஷயத்த அந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. நீங்க 8:30 மணிக்கு மேல தேர்வு அறைக்குள்ள போறதுக்கு அனுமதிச்சாங்க உங்கள அப்படின்னாக்கா, நீங்க ரொம்ப காமன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்றது. நீங்க தேர்வு அறைக்குள்ள போன உடனே ஒரு 30 வினாடி உங்க கண்ண மூடுங்க. ஒரு மன திரைப்படத்த ஓட விடுங்க. நீங்க வினாத்தாள்களை திறப்பது, உங்கள் முகத்தில் ஒரு அமைதியான ஒரு புன்னகை, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே வந்திருக்குது அப்படின்ற ஒரு நினைப்ப உங்களுக்குள்ள இமேஜின் பண்ணுங்க. சரியான நேரத்தில முடிக்கணும். நம்பிக்கையோட உங்க தாள கொடுக்கணும். அடுத்தது வெளிய வந்தவுடனே யார்கிட்டயும் எந்த விஷயமுமே பேசாம நேரா வீட்டுக்கு வாங்க. இப்போ ஓஎம்ஆர் ஷீட்ட உங்க கையில குடுத்துருப்பாங்க. ஓஎம்ஆர் உங்க கைக்கு வந்ததும், நம்மளோட டீட்டெயில் எல்லாமே அதிலேயே பிரிண்ட் ஆகி வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு வேள அதில அந்த மாரி வரல அப்படின்னா, ரொம்ப காமன் கம்போஸ்டா அத ஃபில் பண்ணுங்க. இட்ஸ் பெட்டர் ஒயிட்னர கையில எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி சின்னதா பிளேடு, இங்க் எரேசர் இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு போங்க. யாராச்சும் ஒருத்தங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு நீங்க நம்பி போக வேண்டாம். உங்களுக்கு தேவையான திங்ஸ நீங்க எடுத்துட்டு போங்க. 2லிருந்து 30 நிமிடங்கள் கேள்வித்தாள் உங்கள கையில கிடைச்சதுக்கு அப்புறம், உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் குறைஞ்சது 20லிருந்து 25 வினாக்களுக்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுங்க. இது அடுத்து வரப்போற மீதி இருக்கக்கூடிய 130 வினாக்களுக்கு சரியான பதிலளிக்க உங்கள பூஸ்ட் அப் பண்ணும். 1/2 அன் ஹவர்லேருந்து 110 நிமிடத்திற்குள்ளார உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள்ல எந்த அளவுக்கு உங்களால ஆன்ஸர் பண்ண முடியுமோ ஆன்ஸர் பண்ணிடுங்க. நீங்க மிகச்சரியா பதிலளிப்பதற்கு ஒரு யுக்தி, கேள்வி ரொம்ப மிக பெருசா இருக்கிறத ஸ்டார்ட்டிங்ல அட்டெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிற கேள்விகள அட்டெண்ட் பண்ணுங்க. ஓஎம்ஆர ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா மெயின்டெயின் பண்ணுங்க.
இந்த 110வது நிமிஷத்துலேருந்து 150வது நிமிஷத்துக்குள்ளார நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீண்ட நீண்ட கேள்விகளா இருக்கு பாருங்க. ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டின். நான் வந்து அதுக்கு ப்ராப்ளம் போட்டு போட்டு தான் என்னால சால்வ் பண்ண முடியுன்ற கொஸ்டின அப்போ அட்டெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துலலாம் நாம கேப் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப மிகச்சரியா பார்த்து ஃபில் பண்ணுங்க. மாத்தி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, எவாலுவேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும். 45 நிமிடம் மீதி இருக்கும் பொழுது, இது உங்களுக்கு எச்சரிக்கை நேரம். உங்கள நீங்களே கட்டாயப்படுத்தி, உங்கள் நட்சத்திரமிடப்பட்ட நிலுவைப் பணிக்கு திரும்பவும். இந்த நட்சத்திரமிடப்பட்ட நிலுவைப் பணிக்கு திரும்பவும் என்பது, என்னென்ன கொஸ்டின் எல்லாம் நீங்க டூ இட் லேட்டர்ன்னு விட்டுட்டு வந்தீங்களோ, அது எல்லாத்தையும் பண்ணுங்க. நீங்க முன்பு தவிர்த்த அந்த கேள்விகள எதிர்கொள்ளுங்க. நீங்க உத்வேகத்தையும், நம்பிக்கையும் உருவாக்கிக்கோங்க. இது இப்போது உங்களுக்கு நன்றாக உதவும். கடைசி 10 நிமிஷத்துல மறு ஆய்வுக்கு போங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாம் எழுதாதீங்க. நிரப்பப்பட்ட ஓஎம்ஆர் ஷீட் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மிகச்சரியா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. சில நேரத்துல நீங்க முழுமையாக அழிக்கப்படாத பழைய பதில்கள் டபுள் ஷேடிங்கா மாறலாம். அதனால உங்களுக்கு மார்க் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கடைசி 2 நிமிஷம் ஒரு டீப் பிரெத் எடுங்க. ரொம்ப கம்போஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க தேர்வு ஹால விட்டு வெளியில வந்த உடனே நேரடியா யார்கிட்டயும் எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணாம வீட்டுக்கு வரதுக்கு பாருங்க. ஏன்னா நெறைய பேரு கொஸ்டின் டஃப்பா இருந்தது, ஈஸியா இருந்தது, இவ்ளோ கட் ஆஃப், அவ்ளோ கட் ஆஃப்னு விவாதிப்பாங்க. இது நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற ஒரு மென்டல் பிரஷர். இவ்ளோ நாளு பல நெருக்கடிக்கு மத்தியில படிச்சுட்டு டூ மச் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற நாமோ திரும்பவும் மென்டல் ஸ்ட்ரெஸ்னுக்குள்ள போக வேணாம். ஹெட்ஃபோன் இருந்தா அத எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுன்னு வெளில வந்துருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான கருத்து, ஒரு பீதியான கணிப்பு அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளார கண்டிப்பா உங்ககிட்ட வரும். இது உங்கள மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கும். அதனால தேர்வு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தேர்வ பத்தி எதுவுமே சிந்திக்காம நேரா வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க இந்த யுக்தியை எல்லாத்தையுமே மிகச்சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா, மன உறுதியோடையும், மன நிம்மதியோடையும் உங்க தேர்வ நீங்க எழுதலாம். உங்க பாடத்திட்டத்திற்கான ஒரு நுட்பமான வழிகாட்டி அமைப்பு, ஒரு உன்னிப்பான மாதிரி தேர்வு பிழைய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு விரிவான மைய ஒத்திகை மற்றும் உங்கள உச்ச செயல்திறனுக்கு தயார்படுத்தும் 1 நிமிட, 2 நிமிட பயிற்சிய நீங்க மேற்கொள்ளுங்க. இந்த யுக்தியை பயன்படுத்துங்க. நீங்க வெறும் தேர்வு அறைக்குள்ள நடக்க மாட்டீங்க. கூட்டத்திலிருந்து ஒரு நம்பிக்கையான படி முன்னேறி கம்பீரமா நடைபோடுவீங்க. 100% உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுவதற்கு நானும் உங்களுடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்றேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.